கேட்டுட்டு இருக்கோம். பட் டிராமா ஸ்கிரிப்ட் அதுல நடிக்கிறதும் ஒரு வைப் தான். வானம் முடிக்கிறது பூமி விளைகிறது. அதேதான். உனக்கே கொடுக்க வேண்டும். அதேதான். எங்களுடன் வாங்க வாங்க கல்யாணி, மீனாட்சி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் வேலாயி, நீ எப்படி இருக்க? போன வாரம் மக வீட்டுக்கு போயிருந்தியாம்ல? ஆமாண்டி ஆமாண்டி. எங்க அங்கேயே ஸ்ட்ராங்கா தங்கிட்ட போல? நல்லா போடும் போ. மருமகளே மருமகளே. அத்தை யாரு வந்திருக்காங்கன்னு தெரியுதுல, டீ போட்டு எடுத்துட்டு வா. அப்படியே எனக்கும் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வா. நான் தான் ஒரு வாரமா ஊர்ல இல்ல, என்ன தேடினீங்களாடி? எங்க வேலையே நேரம் கிடைக்குது. என் மருமவ என்கிட்ட சண்டை போட்டு ஊருக்கு போயிட்டா. அவன் அப்பா வீட்டுல சந்தோஷமா இருக்கா. எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி. உன் மருமவ நல்ல பொண்ணா இருக்கா. நீ சொல்ல வேலையெல்லாம் செய்யறா. எனக்கும் வந்து வாச்சிருக்குதே. எங்க மீனாட்சி செய்யறா? நான் சொல்லி சொல்லிதான் எல்லா வேலையும் செய்யறா. இல்லனா செய்யவே மாட்டா. என் மருமவளுக்கு உன் மருமவை எவ்வளவோ தேவனாண்டி. சரி நான் கிளம்புறேன். துணி வேற ஊற வச்சுட்டு வந்திருக்கேன், போய் துவைக்கணும். சரி வேலாயி, நானும் கிளம்புறேன். என் மருமவ வர என்ன தேடுவா. சரி சரி கிளம்புங்கடி, அப்பப்பா வந்துட்டு போங்க. ஏ மருமவளே மருமவளே. இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை வெட்டுக்கிட்டே இருக்கு. எங்க அப்பா வீட்டுல இருந்த வரைக்கும் போனு, டிவி, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஜாலியா இருந்தேன். இப்ப இங்க வந்து கஷ்டப்பட வேண்டியதா போயிடுச்சு. எல்லாம் என் தலை விதி. அத்தை அத்தை கூப்பிட்டீங்களா அத்தை? கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? என்னடி பண்ணிட்டு இருந்த? கொல்லையில இருந்தேன். டீ குடிச்ச டம்ளர் எவ்வளவு நேரமா இங்க இருக்கு? எடுத்துட்டு போய் கழுவி கவுத்து வைடி. வந்தவங்க என்ன நினைப்பாங்க? சரிங்க அத்தை, எடுத்துட்டு போயிடுறேன். ஐயோ 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 ஐயோ, என் வீட்டு பண்ட பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிறாளே. இப்ப என்ன நடந்தது? கை தவறி தானே விழுந்தது. எதுக்கு இப்படி கத்துறீங்க? இது ஒண்ணும் கை தவறி போட்ட மாதிரி இல்ல, கடுப்புல போட்ட மாதிரி இருக்கு. நேத்து நீங்களும் தானே போட்டீங்க. நான் ஏதாச்சும் சொன்னனா? மாமியா உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டியா? தாய தண்ணி தரையில பார்த்தா புள்ளைய வீட்டுல போய் பார்த்த கதையால இருக்கு. இப்ப எதுக்கு என் அப்பா அத்தாலெல்லாம் இழுக்கிறீங்க? வேலியில போற ஓனான மடியில விட்ட கதையால இருக்கு. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். இப்ப எதுக்கு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்க? ஆட தெரியாதவனுக்கு தெரு கோணன்னு சொல்லுவாங்க. உன்னை போல அறுக்க தெரியாதவ கையில என்ன போல 1008 கருக்கருவாளாம். என்னது சண்டை? என்னது சண்டை? குருடனுக்கு குருடனே வழி சொன்ன கதையா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இங்கதான் வந்தோமே, பக்கத்துல முத்துலட்சுமி வீட்டுக்கு போயிட்டு வரதுல என்னடிங்கள சத்தம்? அதுவா, ஒரு குருடன் தண்ணிக்கு போக 7 குருடனை தேடி போன கதையா? இவளை நான் கொண்டுட்டு வந்துட்டு படாத பாடுபடுறேன்டி. ஐயோ, பணம்னா பணம் கூட வாய பழக்குமா? அத போலல நீ தேடிக்கிட்டு போன. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதமா? அது போலல இருக்கு. வெளியில வெள்ளித்தட்டு, உள்ள வெங்கலத்தட்டு. இருக்க இடம் கொடுத்தா கிடைக்க 2 ஆடு கேட்ட கதையால இருக்கு. முள்ளால தாண்டி எடுக்கணும் வேலாயி, கொஞ்சம் பொறுமையா இருடி. ஓசையில பொண்ணு கொடுத்தா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்ட கதையால இருக்கு. கல்யாணி கல்யாணி இங்கதான் இருக்கியா? உன்னை தாண்டி தேடிக்கிட்டு வந்த. ஏ வேலாயி, உன் வீட்டு சத்தம் ரோடு வரைக்கும் கேக்குதுடி. ஐயோ, நீயும் வந்துட்டியா? பேராசை பெருநஷ்டம் ஆயிடுச்சுடி. கொடுமனை கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு வந்துச்சான். நெட்டைய நம்பினாலும் குட்டைய நம்ப கூடாது. யார சொன்ன? ஒய்யார கோட்டையில இருக்கு தாழம்பூ, அதுல இருக்குதான் ஈரும் பேணும். அப்ப 8 அடி
பாடிதான் கறக்கணும். பாடுற மட்டும் பாடி தாண்டி கறக்கணும் வேலாயி. எங்க ஆத்தா வாய் இருந்தா வாழ சொன்னா, இல்லாட்டி வந்துட சொன்னா. தாய போல புள்ள, நூலை போல சேல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமா. என் மவனுக்கும் அமைஞ்சதே. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அதை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை நீங்க பாருங்க. ஊரு ஓடும் போது ஊரா ஓடு, நாடு ஓடும் போது நாடா ஓடுன்னு சும்மாவா சொன்னாங்க? விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பனா. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையால இருக்கு. நடக்க முடியாதவ சித்தப்பா வீட்டிலேயே பொண்ணெடுத்த கதையால இருக்கு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இந்த சண்டையை விட்டுட்டு வேற வேலையை போய் பாருங்கடி. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதோட சண்டையை விடுங்கடி. உன் மருமவ நல்ல பொண்ணா இருக்கான்னு இப்பதான் அவகிட்ட சொன்னேன். அதுக்குள்ள எங்க கண்ணே பட்டுடுச்சு போல. இப்படிதான் நானும் என் மருமகளும் ஒரு வருஷமா சண்டை போட்டுட்டு இருந்தோம். இப்ப என் மருமகளை நான் மகளா பாக்குறேன், என் மருமவ என்ன தாயா பாக்குறா. நீங்களும் இனிமே சண்டை போட்டுக்காதீங்கடி. சரிங்கம்மா. அத்தை, நான் ஏதாச்சும் உங்களை தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருங்க அத்தை. சரி சரி விடு. என் மகன் வந்தா இங்க நடந்த சண்டையெல்லாம் சொல்லாத, அவன் மனசு கஷ்டப்படும். மாமியார் அனைவரும் மருமகளை மகளாக பாருங்கள், மருமகள் அனைவரும் மாமியாரை தாயாக பாருங்கள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இன்னைக்கு நமக்கு வெட்ட வெளிச்சமா காமிச்சிட்டாங்க. நல்ல வேளை ஆம்பளைங்கெல்லாம் வீட்டுல இல்ல. இருந்திருந்தா இதை கேட்டு கேட்டு காது சிவிடா போயிருக்கும். அங்க உட்கார்ந்து இருக்க உன் பாட்டி நான் ஒரு பியூட்டி. உருளைக்கிழங்கு நானா, கத்திரிக்காய் நானா, வெள்ளரிக்காய் வாங்க போனா வெள்ளையா இருக்குன்னு நானா. இந்த பாட்டி சிரிக்குது. இதெல்லாம் ஒரு பழமொழியே இல்ல. கொடுங்க. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல. 4 பேர் வாங்க, இங்க வாங்க, நடுவில் வாங்க. பிராக்டிஸ் பண்ணீங்க. பிராக்டிஸ் ஆகலாமா? இந்த டிராமா முதல்ல யார் இயக்கம்? அதுதான் பூமி விளைகிறது. நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா மாதிரி அது மாமியார் வருவா சண்டை.